ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கை ரணமாக இருக்கின்றதா? அப்பா, நான் உங்களிடத்தில் பொன்னோ, பொருளோ, நகையோ, ஆபரணங்களோ எதுவுமே கேட்கவில்லை. கடனில்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையைத்தான் கேட்கின்றேன். அதற்கு கூட தகுதியானவர் அல்ல என்பதை நீங்கள் எவ்வப்பொழுதும் நிரூபித்து கொண்டே இருக்கின்றீர்களே அப்பா! நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கின்றாய். வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் சேர்க்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறுவதில்தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆனால் நீயோ உன்னை சுற்றி அனைத்து இடத்திலும் கடன் வைத்திருக்கின்றாய். எதற்காக வாங்கினாய் என்று கூட தெரியாத அளவிற்கு செலவு செய்துவிட்டு இப்பொழுது கடன் இருக்கிறது என்று அழுது கொண்டிருந்தால் யாருக்கு என்ன பயன் இருக்கின்றது? கஷ்டம் என்று வரும்பொழுது உனக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் ஆளில்லை. தோள் சாய்ந்து அழுகவும் ஆளில்லை. தனிமையில் தனிமரமாய் தவித்து கொண்டிருக்கின்றாய். திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் நின்று கொண்டிருக்கின்றாய். எந்த பக்கம் போனாலும் வாழ்க்கையில் பிரச்சனை தான் ஏற்படுகின்றது. பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது என்னால் முடியாமல் சென்று விடுகிறதே அப்பா! இனி நான் என்னத்தான் செய்வேன் என்று கேட்கின்றாய். உன்னுடைய வருமானம் போதிய அளவிற்கு இல்லாததால் குடும்பத்தில் ஏக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. கடனாளிகளும் அடிக்கடி வீட்டிற்கு வருவது, வந்து வீட்டில் சத்தமிடுவது உனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தாலும் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து என் ஆலயம் வந்து என்னை பார்த்து கதறி அழுகின்றாய். அழுகாதே, கண்ணீரை துடை. உன்னுடைய அத்தனை கடன்களையும் நான் போக்குகின்றேன். உடனே மந்திரம் போட்டு போக்க முடியாது. உனக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். வருமானம் அதிகம் கிடைத்து இன்னும் ஒரு சில மாதங்களில் உன்னுடைய அத்தனை கடன்களையும் அடைக்கும்படி நான் செய்கின்றேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? என் பிள்ளையான நீ அழுகக்கூடாது. கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தானே வாழ வேண்டும் என்று கேட்கின்றாய். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆசை இல்லை. ஒரு சாதாரண மனிதர் அனைவரும் ஏங்கும் ஏக்கம் இவ்வளவு தான். வீடு வேண்டும், நகை வேண்டும், பணம் வேண்டும், கார் வேண்டும் என்று கேட்காமல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? என் பிள்ளை எவ்வளவு தங்கமான பிள்ளையாக இருக்கக்கூடும். உன்னை எப்படி நான் கஷ்டப்பட்டு விட்டு விடுவேன் தங்கமே? இனி உனக்கு எந்தவித கஷ்டமும் வேண்டாம். உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். உன்னை பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுகின்றேன். முதலில் இந்த கடனை அடைத்து விடு. பின்பு நானே உன்னை நேரில் சந்தித்து முழுமையான ஆசை வழங்கி மிகுந்த நல்ல வேலையை வாங்கி வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!